உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மாரநாதா ரிவிவல் சர்ச் மூலமாக உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று தேவன் நம்மோடு பேசும் வார்த்தையானது யோவான் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் பின்பகுதி. பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்பதாகும். கிறிஸ்துவில் நாம் கொண்டிருக்கும் விசுவாசத்தை அன்பினால் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்த வேண்டும். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ரேச்சலினால் நம்பவே முடியவில்லை. திரும்ப திரும்ப தன் கையில் ஜொலிக்கும் அந்த வெளியேற பெற்ற மோதிரத்தை திரும்ப திரும்ப பார்த்து தன் தந்தையிடம், அப்பா, இதை எனக்கா கொடுக்கிறீர்கள் என்று பல முறை கேட்டாள். தன் தந்தை தனக்கொரு வைர மோதிரத்தை பரிசாக கொடுத்ததை அவளால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஆம் மகளே, இதை உனக்குத்தான் தந்தேன், அதை சந்தோஷமாக வாங்கி அணிந்து கொண்டு உன் நினைவில் எப்போதும் என் அன்பை நினைத்துக்கொள் என்று தந்தை அவளிடம் அன்புடன் கூறினார். ரேச்சல் தன் தந்தையின் கழுத்தை கட்டி கொண்டு, நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன் அப்பா என்று முத்தமிட்டாள். தன் தகப்பன் எவ்வளவு நல்லவர், எத்தனையாய் தன்னை நேசிக்கிறார் என்று நினைத்து மகிழ்ச்சி அடைந்தாள். தகப்பன் வைர மோதிரத்தை கொடுத்த சில மாதங்கள் அவள் அதை தன் உயிரைப் போல நேசித்தாள். அதை எடுத்து அநேகந்தரம் உற்று பார்த்து கொண்டே இருந்தாள். பின் தனக்கு அதை கொடுத்த தன் தகப்பனின் அன்பை தனக்கு தெரிந்த அனைவருக்கும் சொல்ல ஆரம்பித்தாள். அவளது சேயில் தகப்பனுக்கு தான் எப்படி நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்பதை வெளிக்காட்ட ஆரம்பித்தாள். தன் தந்தையின் அன்பு இப்படித்தான் என்று மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த முயன்றாள். எப்பொழுதும் அவள் இருதயம் முழுவதும் தகப்பனின் அன்பால் நிறைந்திருந்தபடியால் அவருடைய புகழை பாடி களி கூர்ந்தாள். ஆனால் நாளாக நாளாக அவளிடம் இருந்து வைர மோதிரத்தின் மீது இருந்த நாட்டம் குறைய ஆரம்பித்தது. அவள் இன்னும் மற்றொருடம் அன்பு செலுத்தி தன் தகப்பனின் அன்பை கூறினாலும் முதலில் இருந்ததை போன்று முழு இருதயத்தோடே செய்யாமல் கடமைக்காக செய்ய ஆரம்பித்தாள். ஒரு நாள் அவளுடைய தோழி, உன் தகப்பன் கொடுத்த வைர மோதிரத்தை பற்றி எனக்கு சொல்வாயா என்று கேட்டபோது அவளால் முன்பு இருந்ததைப் போல உற்சாகத்தோடு சொல்ல முடியவில்லை. அப்போதுதான் தான் தன் தகப்பன் மேல் தனக்கு முன்னிருந்த அன்பு இப்போது இல்லை என உணரத் தொடங்கிய போது தன் தகப்பனின் அறைக்கு சென்று தகப்பனை கட்டி பிடித்து அழ ஆரம்பித்தாள். இருவருடைய உள்ளத்திலும் அன்பு பொங்க ஆரம்பித்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் ரேச்சலை போல நமக்கு தேவன் தந்த வெளியேற பெற்ற ரட்சிப்பை பெற்றுக் கொண்ட நாட்களில் அனைவருக்கும் ஓடி ஓடி சென்று ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவித்தோம். ஆனால் நாளாக நாளாக நம் உணர்வுகளில் மாற்றம் ஏற்பட்டு முன்பை போல செயல்பட முடியாமல் இருக்கிறோம் அல்லவா? ஆனால் நாம் மாறினாலும் நம் தேவன் மாறாதவராகவே காணப்படுகிறார். அவர் நம்மேல் கொண்ட அன்பு மாறாதது, கிருபை மாறாதது, தயவு மாறாதது. அவர் நம்மிடத்தில் குறை காண்கிறதில்லை. ஆதியிலே நாம் அவரிடத்தில் கொண்டிருந்த அன்பை மறுபடியும் நம் செயல்களினால் வெளிப்படுத்துவோம். சுவிசேஷம் அறிவிப்போம். ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துவோம். நம்மால் முடிந்த அளவு ஊழியங்களை தாங்குவோம். கர்த்தரின் பாதையில் முன்னோக்கி செல்வோம். கர்த்தருடைய அன்பிலே எப்பொழுதும் நிலைத்திருப்போம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.